பாமகவின் நிறுவனர் ராமதாஸை கூட்டணியில் சேர்த்தால் திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுவதனை தவிர வேறு வழியில்லை என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உறுதிபட சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக சென்னையில் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறியதுல, மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்புவது பாஜக, அதேபோல் சாதி அடிப்படையில வெறுப்பு அரசியலை பட்டியலின மக்களுக்கு எதிராக பரப்புவது பாமக. சோசியல் இன்ஜினியரிங் என்ற பெயரில் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடும் எந்த காலத்திலும் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், இந்த கட்சிகள் இடம்பெறும் அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்ற முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டோம். அந்த முடிவை எடுக்கக்கூடிய சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை. இந்த விவகாரத்துல திமுக எடுக்கக்கூடிய முடிவு எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதனை தவிர வேறு வழியில்லை. இதுதான் எங்களின் நிலைப்பாடு. இதில் எந்த சமரசமும் நாங்கள் செய்து கொள்ளவில்லை. அவ்வப்போது வருகின்ற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. கருத்தியல் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டுடன் இருக்கிறோம். அதேபோல் இந்த தேர்தலில் புதிதாக பேசப்படக்கூடிய நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக கட்சி வெற்றி பெற்று விஜய் முதல்வராகி விடுவார் என்றெல்லாம் ஒரு தரப்பில் விவாதிக்கப்படுகிறது. என்னத்தான் புகழ்பெற்ற கதாநாயகி அரசியலுக்கு வந்தாலும் கூட எடுத்த எடுப்பில் அவர்களால் ஒருபோதும் ஆட்சியை கைப்பற்ற முடிந்ததில்லை. இவற்றையெல்லாம் விஜயின் கட்சியோடு ஒப்பிடும் போது இந்த தளத்தில் அவர் முதல்வராவது உடனே சாத்தியப்படாது. மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிப்பது, தமக்கு ஆதரவான வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்கு சாவடிகளில் சேர்ப்பது போன்ற நடைமுறைகள்ல தாவேக்கவினரால் எந்த அளவுக்கு செயல்பட முடியும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. பெரும்பாலும் அவர் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை. இந்த தேர்தல்ல அதிமுக அணி ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகல. நடிகர் விஜயோட தாவேக்க இன்னும் ஒரு முழுமையான அரசியல் இயக்கமாக மாறல. எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது என்று நம்புகிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.